காஃபி எடுத்துக்கோங்க. பொண்ணு வீட்ல நாங்க வசதி எதுவும் எதிர்பார்க்கலங்க. வர்றவ வீட்டுக்கு லட்சணமா பாந்தமா ஒழுக்கமா இருந்தா போதும். அடியே இவள உன்ன மாதிரி பொண்ணு வீட்டுல எதிர்பார்த்தாங்கன்னா அவனுக்கு கல்யாணமே நடக்காது. என் பையனுக்கு என்ன? இந்த ஊர்லயே ஒழுக்க சிலனா இருக்கான்னா அது என் பையன் தான். அப்புறம் இந்த பொண்ணு பேரு கௌசல்யா. படிப்பொண்ணு பெருசா இல்ல, இருந்தாலும் அம்மா கேக்குற மாதிரி பண்பான பொண்ணு. நாங்க பார்த்து என்ன பண்றது? கட்டிக்கு போறவெல்லாம் பார்க்கணும். அதுவும் சரிதான். எங்கடா அவன்? சொல்லிட்டங்க ஐயா, இப்போ வந்துருவாரு. என்னப்பா வரன் கொண்டு வந்திருக்காருப்பா, பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு. வர்ற முகூர்த்தத்திலே முடிச்சிடலாம். நீ எல்லாம் ஒரு ஆம்பளைங்கிற மாதிரி தானே சிரிச்ச? என்னடா யோசிக்கிற? யாரையாவது மனசுல நினைச்சிருந்தா சொல்லிரு, பேசி முடிச்சிடலாம். அப்படிலாம் ஒரு யாழும் இல்ல. எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம், ஆளை விடுங்க. கல்யாணம் நச்சரிச்சிய கேட்டுக்கடி. என்னடா இன்னும் சின்ன பையன் நினைப்பா? வயசு 30 ஆச்சு இல்ல? உன் கூட படிச்ச பசங்க எல்லாம் 2-3 குழந்தைய பெத்து எடுத்துட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். அப்படி தோணுச்சுன்னா நானே சொல்றேன். எப்ப பார்த்தாலும் கல்யாணம் டார்ச்சர் பண்ணி. அண்ணா என்னங்க இவன்? நீ கிளம்புங்கண்ணா. டேய் இந்த பொண்ணை பாடுறா, நம்மளை விட அந்தஸ்தான குடும்பம், விட்டா போயிடும் பாத்துக்க. அப்பா ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? எப்ப பார்த்தாலும் நோய்னு சொல்லிட்டு இருக்கிற. இருங்க அண்ணா நீங்க தயவு செய்து கிளம்புங்கண்ணா. நான் பேசுறேன், இருங்க. கொடுங்க சார். வரேன் சார். என்னடா? ஒன்றும் இல்லைண்ணே. சொல்றா, ஏதாவது மேட்ரா? ஆமாண்ணே. என்ன? அந்த அன்பு அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிறாண்ணே. தலைவர் பிறந்த நாள் அன்னைக்கு நன்னடத்த காரணமா 45 பேரை அரசாங்கம் ரிலீஸ் பண்ணுதுண்ணே. அதுல அன்பு ஒருத்தண்ணே. டேய் 10 நிமிஷத்துல நான் சென்னைக்கு கிளம்பணும்டா. கார் எடுத்துட்டு போய் டீசல் டேங்க் ஃபில் பண்ணிட்டு வா. போ. டேய் நீயும் கூட போடா. கொஞ்சம் நில்லுப்பா. எங்கடா போற? இன்னும் என்ன சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்கியா? மா அன்பு வெளியே வரக்கூடாதுமா. அப்படி வந்தா அவன் போனமா தான் வரணும். டேய் என்னடா? அவன் ஒரு சுண்டாக்கா, அவனை போய் இன்னும் எதிரியா நினைச்சிட்டு இருக்க? விட்றா. எதிரில என்ன பெருசு சிரிச்சு? எதிரி தான்ப்பா. அவனை போட்டாதான்ப்பா என் மனசு ஆறும். வேண்டாண்டா, அப்படியே அவனை பழித்திக்கிறதா இருந்தாலும் அது அப்பா கிட்ட விட்டுரு, அவர் பாத்துக்குவாரு. நீ போகாதடா. இல்லம்மா, என் கையால தான் அவன் சாகணும். சொன்னா கேளுடா, வாழ வேண்டிய வயசு. அவனை கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போனா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? இப்ப நான் கல்யாணம் வேணான்னு சொல்றேனே, அதுக்கு காரணமே அந்த ராஸ்கல் தான். அவனை பொலி போடாம விட மாட்டேன். என்னங்க இது? டேய் ஒளிஞ்சதுன்னு நினைச்சேன், மறுபடியும் முளைக்குது. என்ன பண்ணலாம்? பிரபு தானே உன்னை கூட்டிட்டு போனாரு? எஸ் டாட், அவர் என்ன வீட்ல டிராப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆண்டி தான் என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. எந்த கோயிலுக்குமா? கங்கையம்மன் கோயிலுக்கு சார். ஓ, இவங்க கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு வேண்டிக்க போனோம். நல்லபடியா வேண்டிக்கிட்டீங்களா? இல்ல சார், இவருக்கு அடிபட்டதுனால அபசகுணம்னு திரும்பி வந்துட்டோம். சாமி எப்பவுமே கண்ணை தானே குத்தும், இவருக்கு என்ன மூக்க குத்தி இருக்குது? டாட் குட் ஜோக். மாம், நீங்க ஏன் என்ன கோவமா இருக்கீங்க? ஓகே, உங்க பேச்ச கேட்காம போனது தப்புதான். ஐம் சாரி பேபி. நீ எதுக்கு இவகிட்ட சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ உன் உட்பியோட வெளியே போயிட்டு வந்திருக்கிற. இவ சும்மா தேவையில்லாம டென்ஷன் ஆவா. ஜஸ்ட் இக்னோர் ஹர். நீங்க இப்படி செல்லம் கொடுக்கறதுனால தான் அவ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறா. இதெல்லாம் நல்ல இல்ல பாரி. நம்ம சண்டே அப்புறமா வச்சுக்கோ. முதல்ல வந்தவங்கள கவனி. சுபு, இவர்தான் நமக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்காரு. இவர்கிட்ட விஷயத்தை சொல்லிடுவோம். என்னம்மா உங்களுக்குள்ள ஏதோ ரகசியம் பேசிக்கிறீங்க போல இருக்கு? அது ஒண்ணும் இல்ல சார். சத்யா அலைஞ்சு திரிஞ்சு கலப்பா வந்திருப்பா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமேன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். Yeah, you're right. She looks very tired. You go and take rest, baby. எஸ் டாட். ஓகே, பை 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 ஆண்டி, பை அங்கிள், பை. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்.
என் பேபியை நீங்க எப்ப கூட்டு போனாலும் சம்திங் ராங்கா நடக்குது. ஒண்ணு அவ கோஸ்ட் மாதிரி வரா, இல்ல நீங்க கோஸ்ட் மாதிரி வரீங்க. என்ன நடக்குது உங்க வீட்ல? வாட் இஸ் த ப்ராப்ளம்? உங்க பொண்ணு தான் ப்ராப்ளம் மேடம். வாட்? How dare you say this? இன்னொரு வாட்டி சொன்னீங்க, I will kill you. கூல் டவுன் ஜோ. நோ பாரி. என் பொண்ணை பார்த்து இந்த லேடி ப்ராப்ளம்னு சொல்லுது. என்னால அதை கேட்க முடியல. என் மனசு ஹர்ட் ஆகுது. சி ரீசன் இல்லாம அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அது என்னன்னே தெரியாம நம்ம இப்படி ரியாக்ட் பண்றது தப்பு. நீங்க சொல்லுங்கம்மா. என் பொண்ணுகிட்ட ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களா, அது என்னன்னு சொல்லுங்க. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தப்பவே சத்யா ஒரு மாதிரியா நடந்துக்கிட்டா. அப்பவே எங்களுக்கெல்லாம் டவுட் வந்துடுச்சு. என்ன டவுட்? அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குமோன்னு. What nonsense you are talking? ஜோ, allow them to speak. அவங்க ஃபுல்லா பேசி முடிக்கிட்டோம். எங்க டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கதா இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். ஏதோ கல்யாணத்துக்கு வேண்டிக்கிட்டு தான் சொன்னீங்களே. அது போய் சார். சத்யா முன்னாடி சொல்ல முடியாதுன்னு தான் மறைச்சிட்டோம். யாரையாவது காத்து கற்பு பிடிச்சிருந்தா அந்த கோயிலுக்குள்ள நுழைய முடியாது. அந்த அம்மனோட சக்தி அவங்கள தடுத்துரும். சத்யா தான் கோயிலுக்குள்ள வந்திருப்பாளே. இல்ல சார், அவ கோயிலுக்குள்ள வரல, வாசலோட திரும்பி போயிட்டா. அவளுக்கு நிச்சயமா பேய் தான் பிடிச்சிருக்கு. ஆமா. Shut up and get out. I say get out. ஜோ, Shut up. என் பேபி எல்லாரும் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க, கிளியோபாட்ரான்னு சொல்லுவாங்க. இந்த லேடி பேய்னு சொல்றா. I hate this lady. I hate this family. இப்பவே மரியாதையா இவங்களை வெளியே போக சொல்லுங்க. சார் சார் சார், நாங்க இத குறையா சொல்லல. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அத சரி பண்ணிக்கலாம்னு தான். Stop it. பாரி, இதுக்கு மேல இவங்க கிட்ட பேச எதுவுமே இல்ல. நாளைக்கே நம்ம ஜெயிலுக்கு போய் அந்த ராஜரத்னத்தை மீட் பண்றோம். உங்க செகண்ட் வைஃப் கிட்ட ஷேர் அமௌண்ட்ட கொடுத்துறோம்னு சொல்றோம். அடுத்த ஃளைட்லயே அமெரிக்கா போறோம். அப்போ கல்யாணம்? நோ கல்யாணம், நோ மாப்ள. எல்லாம் கேன்சல். என்ன சார் இது திரும்ப திரும்ப இதே சொல்றாங்க? வேற என்ன சொல்லுவாங்க சுப்பு? கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பேபியை பேய்னு சொல்றீங்க. அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்பவே இப்படி டார்ச்சர் பண்ணா ஆஃப்டர் மேரேஜ் நீ அவளை என்னெல்லாம் பண்ணுவ? பாரி, நம்ம சொத்தை கொள்ளையடிக்க பேய் பூதம்னு இவங்க ஏதோ ஜோடிச்சு சொல்றாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பணத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நாம இங்க இருந்து கிளம்பலாம். இந்த ஃபேமிலி மேரேஜ் எதுவுமே வேண்டாம். சத்யாவும் பிரபுவும் இவ்ளோ தூரம் பழகிட்டாங்க. நாமளும் அத பத்தி பேசிட்டோம். இப்போ போய் வேண்டான்னா மேரேஜ பத்தி ஜஸ்ட் பேசிருக்கோம். அது வொர்க் அவுட் ஆல. கேன்சல் பண்றோம். அவ்வளவுதானே? அமெரிக்கால எல்லாம் ஒண்ணா வாழ்ந்துட்டு கூட விட்டுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. மேடம், அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். சத்யா ஏஞ்சல் தான், கிளியோபாட்ரா தான். அண்ணே தான் தெரியாம பேசிட்டாங்க. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அப்ப என் பொண்ணு பேய் இல்லல? இல்ல இல்ல, நிச்சயமா இல்ல. அதானே, பேய் மென்டல் எல்லாம் உன் ஃபேமிலி தானே? ஆமா மேடம், ஆமா ஆமா. என்ன இது பாருங்க மேடம், இனிமே நமக்குள்ள பிரச்சனையே வர வேண்டாம். பிள்ளைங்க சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். இதுக்காகவாவது எல்லாத்தையும் மறந்துடுங்க. எங்களையும் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். தட்ஸ் பாசிபிள். பட் அதுக்கு நீங்க ஒன்னு செய்யணுமே. அந்த மல்லி அழைச்சிட்டு வரணும். நான் எவ்வளவு சொல்லிட்டேன், யூ ஆர் நாட் லிசனிங். அந்த மல்லி அழைச்சிட்டே வர மாட்டீங்களே? சார் இல்ல சார், நான் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க மேடம் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க சார். மேடம் கிட்ட சொல்லி தயவு செய்து இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க சார். ஓ, தட்ஸ் ரியலி a tough task. பட் நீங்க இவ்வளவு தூரம் ரிக்வெஸ்ட் பண்றதால I will try to do what best I can. Thank you சார். நாங்க வரோம் சார். ப்ளீஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாசிட்டிவா சொல்லுங்க சார். நான் வரேன் சார். பரஞ்சோ, என்ன? அது ஒண்ணும் இல்ல. போகும்போது சுப்பு மேடம் கிட்ட கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்களே, அதான். இன்னும் போலையா? அவன் போய்ட்டான், நீ போடா. இந்த வாய்ஸ் நல்லா இருக்குது. ஐயா, என் ஆசை என்ன தெரியுமாம்மா? நீ அன்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணுமா?